வீட்லயே நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்ப்ரிங் ஆனியனை நாமளே கல்டிவேட் பண்ணால் செம்மையாக இருக்கும்ல. அதுவும் இவர் இருக்காரே, ஈஸியாக எல்லா வெஜிடபிள் ஷாப்லேயெல்லாம் கிடச்சிட மாட்டாருங்க. பெரிய ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் பெரிய க்ராசரி ஸ்டோரு, எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்கு, இதில் தான் அவர் அவைலபிளாக வேற இருப்பார். இப்படி அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்து இதை வாங்குறதுக்கு நம்மளே வீட்டில் விதையே இல்லாமல் நினச்ச நேரத்துக்கு வளர்க்கலாம். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹே அமிகோஸ், இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் ஆனியனை எப்படி வளர்க்குறது, விதை போட வேண்டாம். அண்ட் சில வைரல் வீடியோஸ்லாம் இருக்குல்ல, ஸ்ப்ரிங் ஆனியனோட ஸ்டெம்மை கட் பண்ணிவிட்டு வாட்டரில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் அதை வளர வைக்கிறது. இந்த மாதிரி தேவையில்லாத ப்ராசஸ்லாம் பண்ணாமல் ஈஸியாக வெரி வெரி சிம்பிளாக எல்லார் வீட்லேயும் பேசிக்காக இருக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட், எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்க ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சு நான் கொத்தாக அவங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனை எப்படி நம்மளே கல்டிவேட் பண்ணலான்றதை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பேசிக்காக ஒரு சாயில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டில், பெரிய பாட்டோ சின்ன பாட்டோ, அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற ப்ராசஸுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி மாய்ஸ்ட் பண்ணிக்கணும், அதாவது ஊற வச்சுக்கணும். அண்ட் மீன்வைல் பார்த்தீங்கன்னா பக்கத்து தொட்டியில் இதே மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்க ஒரு பேசிக் ஸ்டஃப்பை வச்சு தான் நான் மிளகாய் செடியும் நான் வளர வச்சுருக்கேன். இதோட வீடியோவும் நான் ஃபர்தராக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் ப்ராசஸ்க்கு வருவோம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இருக்குங்க. நம்ம 1 kgயோ 1/2 kgயோ நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் வாங்குவோம். இதில் இந்த மாதிரி ரூட்டு தெரியுது பார்த்தீங்களா, ரூட்டு தெரிகிற மாதிரியான சின்ன வெங்காயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது கொஞ்சமாக முளைச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீளமாக வேறு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி வேறு இருக்கிற சின்ன வெங்காயத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நம்பர்ஸோ 12 நம்பர்ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இது போட்டாவே நிறையா பஞ்ச் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு விதை போடணும்னு அவசியமும் இல்லை. அண்டு இந்த வைரல் வீடியோஸில் போடுற மாதிரி ஷூட்டை கட் பண்ணிவிட்டு அதை டிப் பண்ணி அதுக்குன்னு தனியாக ஸ்ப்ரிங் ஆனியனை வாங்கணும், இந்த ப்ராசஸும் தேவையில்லை. இது மட்டுமே இருந்தால் போதும். சின்ன வெங்காயத்தை வச்சே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை முளைக்க வச்சிடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே மாய்ஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாண்டு, அதோட தண்ணியெல்லாம் நல்லா ஊறி இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த சாயில். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களோட வேர் இருக்குது பார்த்தீங்களா, வேர் டவுன்வர்ட்ஸ், அதாவது மண்ணுக்குள்ளே ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம அப்படியே பெனிட்ரேட் பண்ணி உள்ளே டிப் பண்ணி வைக்க போகிறோம். சாயில் நல்லா மாய்ஸ்டாக இருக்கிறதுனால நம்ம நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை, சாஃப்டாகவே அது ஈஸியாக உள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரியே அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ரூட்ஸ் எல்லாம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி மண்ணை வச்சு கவர் பண்ணிவிட்டு அந்த சின்ன வெங்காயத்தோட டெய்ல் இருக்குது பார்த்தீங்களா, டெய்ல் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம குத்தி வச்சுக்கணும். அண்ட் மீன்வைல் இவன் பாருங்கள், என் காலை கடிச்சிட்டு இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கான். இவன் ஒரு தொல்லைங்க, இன்ப தொல்லை ஆக்சுவலி. அண்ட் இதே ப்ராசஸ்ஸு தான் எல்லா சின்ன வெங்காயத்துக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அங்கே பார்த்தீங்களா டெய்ல் வெளியே தெரியணும், அண்டு ரூட்டும் அந்த சின்ன வெங்காயமும் கீழே உள்ளே தான் இருக்கணும். இதே மாதிரி எல்லா சின்ன வெங்காயத்தையும் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். பட் கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் வளர்கிற ஸ்டேஜில் ஒரு சின்ன வெங்காயத்துலேருந்து மேக்ஸிமம் 6 to 7 ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ் ஆச்சு வளரும். நீங்கள் நெருக்கமாக வைக்கும்போது அது வளர்கிறதுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரூட் கீழே சாயிலில் இருக்கணும், அண்டு சின்ன வெங்காயமும் கீழே சாயிலில் இருக்கணும். டெய்ல் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும். உங்களோட பாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கங்கே கேப் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் பாட் எடுத்துட்டதுனால நான் ஒரு 10 to 12 நான் வச்சுருக்கேன். ஈவன் இந்த ப்ராசஸை நீங்கள் கிரவுண்ட் சர்ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் கல்டிவேஷன். அண்ட் எல்லாமே சின்ன வெங்காயத்தை நான் ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ரிமெம்பர் தட் டெய்ல் கண்டிப்பாக மேலே இருக்கணும், இந்த ப்ராசஸில் மறந்துடாதீங்க. இப்போது நான் சின்ன வெங்காயத்தெல்லாம் ப்ளேஸ் பண்ணி ஒரு 4 days ஆச்சு. 4th day நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். பார்த்தீங்களா அங்கங்கே க்ரீனாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் லேஸாக முளைச்சிருக்கு. எல்லாத்துலேயுமே முளைக்கல, பட் 1-2க்கு முளைச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஏற்கனவே முளைச்சதில் கொஞ்சம் ஹைட் வந்தது. அண்ட் புதுசாக 1-2 இதில் குட்டியாக அப்போ தான் முளைச்சிருக்கு எல்லாமே, பட் இன்னும் ஸ்டில் முளைக்கல. அண்ட் Day 7 நான் மானிட்டர் பண்ணேன். இப்போது 90% ஆஃப் த சின்ன வெங்காயத்துலேருந்து லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு நான் ப்ளேஸ் பண்ணதில். எக்ஸப்ட் இந்த கார்னரில் 1-2 மட்டும் பெண்டிங்காக இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் லுக் அட் தட் கலரில், இந்த yellow கலர் லீவ்ஸுன்றது எல்லா ட்ரீஸு பிளான்ட்லேயும் வளரும்போது பார்க்கவே ஒரு அப்பீலிங்காக இருக்கும். அண்ட் Day 9 நான் இப்போ ஷூட் பண்ணுறேன். ஒரு நாள் தாங்க இடையில விட்டு போச்சு, அதுக்குள்ளே எவ்வளோ பாருங்களேன் ஹைட்டு வந்துடுச்சு. அண்டு விட்டு போயிருந்த அந்த 1-2மே இந்த கார்னரில் முளைச்சிருக்கு, அதுவும் தெரியுதா உங்களுக்கு.
பாருங்களேன் எவ்வளோ ஹெல்த்தியாக. நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வெங்காயத்துலேருந்து எத்தனை இது முளைச்சிருக்கு பாருங்கள். மேக்ஸிமம் 6 to 7 8 கூட வந்திருக்குது. ஸோ நீங்கள் கேப் விட்டு வச்சாதான் வந்து உங்களுக்கு நல்லா வளரும். அண்ட் டே 11 நான் மானிட்டர் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ஹைட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆனியன் வளர்ந்துருச்சு. பார்க்க இப்போவே க்ரோன் அப் மாதிரி இருக்குல்ல, விட்டால் போய் கல்டிவேட் பண்ணிடலாம் போல். பட் வெயிட் பண்ணி தான் ஆகணும், இன்னும் கொஞ்சம் வளரணும். அண்ட் டே 13 மானிட்டர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் போட்டது வந்து ஒரு 11 சின்ன வெங்காயம் தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். எவ்வளோ பஞ்ச் வந்திருக்கு பாருங்கள். அண்ட் டே 15 நான் மானிட்டர் பண்ணுறேன். என்னடா பார்த்தா அன்ஹெல்தியாக எல்லாம் தொங்கிடுச்சு அப்படின்னு பார்க்காதீங்க. எஸ்டர்டே வந்து செம்ம மழை, அதாவது நான் இது ப்ளேஸ் பண்ணி ஒரு 14th டே செம்ம மழை செம்ம காற்று. அதில் வந்து சாரால் தாங்க முடியாமல் கொஞ்சம் அப்படியே காற்றுல வந்து தொங்கிட்டார். வேறு ஒன்றும் இல்லைங்க, மற்றபடி ஹெல்த்தியாக தான் இருக்குது. இப்போ டே 19 நான் மானிட்டர் பண்ணும்போது இன்னுமே நல்லா வளர்ந்துருக்குது. அண்டு மழை காற்றுல பெண்டான லீவ்ஸ் கூட ஹெல்த்தியாக தான் இருந்தது. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. அது எப்படி உங்களுக்கு தெரிய வரும்னா, லீவ்ஸோட டிப் வந்து லைட்டாக ஐவரி கலரில் மாறும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிடுங்க ஆரம்பிச்சிடணும். இஃப் நாட் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா உங்கள் லீவ்ஸ் எல்லாமே வந்து காஞ்சு போயிடும், இல்லை ஒயிட் கலரில் மாறிடும். அப்புறம் நீங்கள் போட்டதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் வந்து பிடுங்க ஆரம்பிக்கிறேன். மண்ணெல்லாம் ஜென்டிலாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக 1-2 ஷேக் பண்ணிவிட்டு புல் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்குங்க, ரூட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் எடுக்கணும். இஃப் நாட் மேலோட்டமாக நீங்கள் ஹார்ஷாக புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் லீவ்ஸ் மட்டும்தான் வரும். ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த ஒயிட் கலர் ஷூட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு 1-2 சின்ன வெங்காயம் கூட ஹெல்த்தியாக கிடச்சிது. நீங்கள் கேட்பீங்க, ஏம்மா நீ புதைச்சதே சின்ன வெங்காயம் தானே, அப்புறம் கீழே சின்ன வெங்காயம் உனக்கு கிடைக்காம எப்படின்னு கேட்பீங்க. கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்க. நான் வந்து புதைக்கும் போது சின்ன வெங்காயத்தோட சைஸ்லாம் எப்படி இருந்தது, இப்போ நான் ப்ளக் பண்ணிட்ட அப்புறம் அந்த சின்ன வெங்காயம்லாம் எங்கெங்கே போச்சு. ஃபேக்டஸ் நம்ம புதைச்ச சின்ன வெங்காயம் தான் வந்து அதோட டெக்ஸ்சரை மாற்றி அது ரூட்டாக ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியனை இங்கே கொடுக்குது. அண்ட் ஃபைனலி நான் கல்டிவேட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நியர்லி 1/2 kg இருந்ததுங்க. நான் போட்ட ஒரு 11 சின்ன வெங்காயத்துலேருந்து இவ்வளோ பஞ்ச் கிடச்சிது. அண்ட் 2 சின்ன வெங்காயம் கூட எனக்கு ஹெல்த்தியாக கிடச்சிது. மார்க்கெட்டில் வந்து 1 kg ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து 85 rupees to 90 rupees சேல் பண்ணுறாங்க. நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வீட்டில் இருக்க சின்ன வெங்காயத்தை வச்சு இவ்வளோ பஞ்சு நம்ம கல்டிவேட் பண்ணோன்னா செம்மையாக இருக்குல்ல. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you in the next video.